Hi girls, this is your science ma'am. Today we are going to discuss about discovery of protons and discovery of neutrons. Protons and neutrons, electrons are the fundamental particles of atoms. In the last video you have seen about the discovery of electrons. Electrons are negatively charged particles. Protons are positively charged particles and proton was discovered by Goldstein. Now we are going to see about discovery of protons in detail. You all take page number 127 in your textbook and watch my video. The presence of positively charged particles in the atom has been precisely predicted by Goldstein based on the conception that the atom, being electrically neutral in nature, should necessarily possess positively charged particles to balance the negatively charged electrons. அதாவது ஒரு ஆட்டமில் புரோட்டான்ஸும் இருக்குது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணது. ப்ரிடிக்ட்னா அட்வான்ஸாக நம்ம சொல்கிறது, யூகிச்சு சொல்கிறோம்லே அதுதான் ப்ரிடிக்டட். பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணது யார், அட்வான்ஸாக சொன்னது யார், யூகிச்சு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டுஸ்டீன். பேஸ்ட் ஆன் த கான்செப்ஷன்னா ஒரு ஐடியா, ஒரு ஒப்பீனியன். அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கு. ஆட்டம்ஸுங்கிறது வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் இன் நேச்சர். ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரிக்கலாக பார்த்தீங்கன்னா நியூட்ரல்னால் நடுநிலைத்தன்மை உடையது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒப்பீனியன், அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி தான் கோல்டுஸ்டீன் புரோட்டான்ஸை டிஸ்கவர் பண்ணினார். Do you understand the first paragraph? Next, Goldstein repeated the cathode ray experiment by using a perforated cathode. இப்போ cathode ray experiment நேற்று கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை கோல்டுஸ்டீனும் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு வித்தியாசம், என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டுஸ்டீன் வந்து perforated cathode யூஸ் பண்ணினார். perforatedனா ஹோல்ஸ் இருக்கக்கூடிய கேத்தோடை யூஸ் பண்ணினார். On applying a high voltage under low pressure, he observed a faint red glow on the wall behind the cathode. இவர் என்ன பண்ணினார்னா, ஹை வோல்டேஜை அப்ளை பண்ணுறாரு. அந்த கேத்தோட் ரே டியூப் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணுறாரு. அண்டர் லோ ப்ரெஷர், குறைவான அழுத்தத்தில் ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணும் பொழுது ஒரு ரெட் க்ளோ, சிவப்பாக ஒரு ஒளிர் வட்டம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு ஒளிர் ஏரியா வந்து அவருக்கு ஒளிர்னா ஒரு வெளிச்சம், சிவப்பாக ஒரு வெளிச்சம் வந்து கேத்தோடுக்கு பின்னாடி அந்த டியூபோட வாலில் தெரிஞ்சிருக்கு. சின்ஸ் தீஸ் ரேஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த ஆனோட், தே வேர் கால்டு ஆனோட் ரேஸ் ஆர் கேனல் ரேஸ் ஆர் பாசிட்டிவ் ரேஸ். அந்த வெளிச்சத்துக்கு காரணம் என்னென்னா சில ரேஸ் தான் அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். அந்த ரேஸ் வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கு, எங்கேருந்து தோன்றியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனோட்லேருந்து வந்திருக்கு. ஆனோடுங்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடியது, கேத்தோடுங்கிறது வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோடு, ஆனோடு வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. ஸோ ஆனோட்லேருந்து இந்த ரேஸ் ஆரிஜினேட் ஆனனால இதை ஆனோட் ரேஸ்ன்னு சொல்லலாம், கேனல் ரேஸ்ன்னு சொல்லலாம், பாசிட்டிவ் ரேஸ்ன்னு சொல்லலாம். கிளியரா? ஆனோட் ரேஸ் வேர் ஃபவுண்ட் ஆஸ் அ ஸ்ட்ரீம் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ். இந்த ஆனோட் ரேஸ் எதனால் ஆனது, இந்த ரேஸ் எதனால் உருவாகி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ், எ ஸ்ட்ரீம் ஆஃப், ஒரு கற்றையாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள்ஸால் உருவானது தான் ஆனோட் ரேஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் we are going to see about properties of anode rays. ஆனோட் ரேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ கேத்தோட் ரேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஆனோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஆனோட் ரேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் அது ட்ராவல் பண்ணும். ஆனோட் ரேஸ் ஆர் மேடப் ஆஃப் மெட்டீரியல் பார்ட்டிகிள்ஸ். ஆனோட் ரேஸும் எதனால் ஆனது, மெட்டீரியல் பார்ட்டிகிள்ஸ், சிறிய துகள்களால் ஆனது, அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸால் ஆனது. ஆனோட் ரேஸ் ஆர் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஆனோட் ரேஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுலேயோ அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டுலேயோ பாஸ் பண்ணும் பொழுது டிஃப்ளெக்ட் ஆகும், விலகி போகும். சின்ஸ் தே ஆர் டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட், தே கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ். அதாவது அது மாதிரி விலகி போகும் பொழுது எந்த சைடு விலகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட், அந்த கேத்தோடு இருக்குல்லையே அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டை நோக்கி விலகி போகும்.
காரணம் என்னென்னா அது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் கேஸ் டேக்கன் இன்சைட் த டிஸ்சார்ஜ் டியூப். ஆனோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டி எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் எடுத்துருக்கக்கூடிய கேஸை பொறுத்தது. அதே கேத்தோட் ரேஸ் பார்த்தீங்கன்னா த நேச்சர் ஆஃப் கேத்தோட் ரேஸ் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் கேஸ் டேக்கன் இன்சைட் த டிஸ்சார்ஜ் டியூப். கேத்தோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டி வந்து நேச்சர் வந்து உள்ளே இருக்கக்கூடிய கேஸை பொறுத்து கிடையாது. ஆனால் ஆனோட் ரேஸோட நேச்சர் அல்லது ப்ராப்பர்ட்டி எதை பொறுத்து இருக்குன்னா உள்ளே எடுத்திருக்கக்கூடிய கேஸை பொறுத்து இருக்குது. த மாஸ் ஆஃப் த பார்ட்டிகிள் இஸ் த சேம் ஆஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் த கேஸ் டேக்கன் இன்சைட் த டிஸ்சார்ஜ் டியூப். அந்த பார்ட்டிகிள் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் இருக்குல்லையா, அதாவது புரோட்டானோட மாஸ் வந்து எதுக்கு சேமாக இருக்கும்னா அதில் எடுத்திருக்கக்கூடிய அந்த கேஸோட அட்டாமிக் மாஸுக்கு சேமாக இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் the properties of anode rays. Listen carefully. Anode rays travel in straight lines. Anode rays எப்படி travel பண்ணும்? Straight lineல தான் travel பண்ணும். Anode rays are made up of material particles, that is positively charged particles. Anode rays are deflected by electric field and magnetic field. அந்த deflection எதை நோக்கி இருக்கும்? Negatively charged plate நோக்கி இருக்கும். Because they consist of positively charged particles. ஏன் negative சார்ஜ்டு பிளேட்டை நோக்கி அது விலகுதுன்னா ஆனோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ். அதை தான் நம்ம ப்ரோட்டான்ஸ்னு சொல்கிறோம். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த கேஸ் டேக்கன் இன்சைட் த டிஸ்சார்ஜ் டியூப். த மாஸ் ஆஃப் த பார்ட்டிகிள் இஸ் த சேம் ஆஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் த கேஸ் டேக்கன் இன்சைட் த டிஸ்சார்ஜ் டியூப். அந்த பார்ட்டிக்கிளோட மாசு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? உள்ளே எடுத்துருக்கக்கூடிய கேஸோட அட்டாமிக் மாஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். Do you understand? Next we are going to see about discovery of neutrons. At the time of J.J. Thomson, only two fundamental particles, that is proton and electron, were known. அதாவது J.J. தாம்சனோட காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிகிள்ஸ் தான் இருக்குது. ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ், ஆட்டமில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் ரெண்டு தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. அதாவது புரோட்டான் எலக்ட்ரான் ரெண்டு பார்ட்டிகிள்ஸ் தான் இருக்குது அப்படின்னு தாம்சனோட காலம் வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க. In the year 1932, James Chadwick discovered another fundamental particle called neutron. 1932ல தான் ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிறவர் இன்னொரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கிளை டிஸ்கவர் பண்ணினார், அதுதான் நியூட்ரான். பட் த ப்ராப்பர் பொசிஷன் ஆஃப் தீஸ் பார்ட்டிகிள்ஸ் இன் அன் ஆட்டம் வாஸ் நாட் கிளியர் டில் ரூதர்ஃபோர்ட் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஆனால் அப்போ ஜேம்ஸ் சாட்விக் வந்து நியூட்ரானை கண்டுபிடிச்சப்போ நியூட்ரானோட ப்ராப்பர் பொசிஷன் எது, ஆட்டம்குள்ளே நியூட்ரானோட பொசிஷன் எதுன்னு யாருக்குமே கிளியராக தெரியல. அதை யார் டிஸ்கிரைப் பண்ணினார்னா ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் தான் டிஸ்கிரைப் பண்ணார். அதை பற்றி நீங்கள் ரூதர்ஃபோர்டோட ஆட்டம் மாடல் வந்து 9th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. இஸ் இட் கிளியர்? ஸோ நியூட்ரானை கண்டுபிடிச்சது யார்? ஜேம்ஸ் சாட்விக். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ். நியூட்ரான்ஸ் கேரி நோ சார்ஜ். இப்போ எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ், புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். நியூட்ரான்ஸ்க்கு வந்து சார்ஜ் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்ரான் கேரிஸ் நோ சார்ஜ், இட் இஸ் எ நியூட்ரல் பார்ட்டிகல். நடுநிலைத்தன்மை, நியூட்ரல்னா நடுநிலைத்தன்மை, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எந்த சார்ஜும் கிடையாது, அதுதான் நியூட்ரல் பார்ட்டிகல். நியூட்ரான் கேரிஸ் நோ சார்ஜ், இட் இஸ் எ நியூட்ரல் பார்ட்டிகல். இட் ஹேஸ் மாஸ் equal to that of a proton, that is 1.6 into 10 power minus 24 grams. இதனோட மாஸ், நியூட்ரானோட மாஸ் வந்து புரோட்டானோட மாஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். What is the mass of neutron? 1.6 into 10 power minus 24 grams. கிளியரா? ஸோ இது வரைக்கும் டிஸ்கவரி ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் பார்த்தோம், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் டூ யூ நோவை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கோங்க. கிளியரா? தேங்க்யூ கேர்ள்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வேலன்சி பற்றி நம்ம பார்க்கலாம்.